வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி 2 kg சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, 2 பிஞ்ச் சால்ட்டு இதெல்லாம் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கப்பு கொக்கோ பவுடரு, 8 எக்கு, 2 கப்பு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கோம். வெனிலா எசன்ஸு தேவைக்கேற்ப 1/2 கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுடரில் கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எல்லா எக்கையும் உடச்சிட்டு பீட் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ 8 எக்கு உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட் பண்ணியாச்சு எக்கை. வெனிலா எசன்ஸு இது ஸ்பூன் அளவில், டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். சுகர் போட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் விட்டு பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மில்க் விட்டு பீட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மில்க். இப்போ பாருங்கள், நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. 2 kgங்கிறதுனால நாங்கள் 2 டின்னு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி இதில் பாதி விட்டுக்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி அடிகனமான பாத்திரம் ஒன்று, கடாய் ஒன்று வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, அடிகனமான பாத்திரத்தில் நம்ம ஒரு இது வச்சாச்சு. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். Thirty to 40 minutes வச்சு பார்க்கலாம். பாருங்க, க்ளீனாக இருக்குது, வெந்துருச்சு. அதே போல் இதுவும் கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம். 2 நிமிஷம் டிமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சாக்லேட் கேக் 2 kg சாக்லேட் கேக்கு நாங்கள் டிமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாட்டம் இதெல்லாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி வந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த 2 கேக்கும் வந்து நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன் வந்து ஷார்ட்டில் காமிக்கிறோம். நீங்கள் ஷார்ட்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.